கலாமோட அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து தனுஷ் நடிக்கிறாரு. அதனுடைய போஸ்டர்ஸ்லாம் கூட இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, அப்துல் கலாமோடைய பயோபிக்ங்கிறது உலக அளவில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு தனுஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் தனுஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க? வேற நடிகர்களே இல்லையா அப்படின்னா, தனுஷ் வந்து ஒரு ஆக சிறந்த நடிகராக மாறிட்டு வர்றார். அதாவது பல கதாபாத்திரங்களை தனுஷ் வந்து எப்படி சொல்றது, ஷோல்டர் பண்ணி ஏற்று நடிக்கக்கூடிய தகுதியான நடிகனாக அவரை மாற்றிட்டு வர்றார். விமர்சனங்கள்லாம் வரும். ஆனால் அந்த படத்தை வந்து வெளியிட்டு அந்த படம் வந்து சூப்பராக நிரூபிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரெல்லாம் அடிபட்டு போயிடும். இப்போ கலாம் ஐயாவுடைய கதாபாத்திரம் அவருக்கு கொடுத்துருக்கிறது காரணம் என்னென்னா, நிச்சயமாக அதாவது வந்து பணம் நிச்சயமாக பெரிய சம்பளம் வாங்குவார், அது வேறு விஷயம். ஆனால் பணத்தை மீறி அந்த படத்துக்கான ஒரு ஸ்டெயின் எடுப்பாங்கள்ல, ஒரு சிரத்தை எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் தனுஷ் செய்வார். எப்படி கமல் வந்து ஒரு அவ்வைசம் மூவிக்கு வந்து ஒரு மேக்கப் போடணும்னா அதுக்கு எவ்வளோ சிரமமாச்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இளையராஜாவோட பயோபிக்கை வந்து அருண் மாதேஸ்வரன் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அருண் மாதேஸ்வரனை விட நல்ல இயக்குநர்கள்லாம் இருக்காங்களே, ஏன் அந்த படம் வந்து அருண் மாதேஸ்வரன்ட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் அந்த காலத்தில் எழுதுச்சு. ஸோ ஆனால் அருண் மாதேஸ்வரன்ட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அந்த இயக்குனரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படம் வந்து சில காரணங்கள்னால இன்னும் தொடங்காமே நிற்கிது. அது காரணம் என்னன்னா, 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. தனுஷ் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த அப்துல் கலாம் சாருடைய பயோபிக்ல அவர் நடிக்கிறதா. இந்த விஷயம் பத்தி சொல்லுங்க சார். இண்டஸ்ட்ரியில இந்த விஷயம் வந்து என்ன மாதிரியான ஒரு டாக்க கிரியேட் பண்ணிருக்கு? கலாமோட அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து தனுஷ் நடிக்கிறாரு. அதனுடைய போஸ்டர்ஸ்லாம் கூட இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, இது வந்து எப்படி சொல்றது, அப்துல் கலாமோடைய பயோபிக்ங்கிறது உலக அளவில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து பெயர் பெற்ற ஒரு மனிதர், ஒரு எளிய மனிதர் அப்துல் கலாம். அவர் ஜனாதிபதியாக இருந்தார். அதாவது ராமேஸ்வரத்தில் படிக்கிறது கூட வீட்டில் வந்து வெளிச்சம் இல்லாமல் தெருவிளக்கில் படித்து ஒரு சைக்கிளில் ஸ்கூலுக்கு போய் வந்தவர், ராமேஸ்வரத்துலேருந்து ராஜ்யசபா வரைக்கும் எப்படி போய் ஆட்சி பண்ணார், எப்படி வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவருடைய லைஃப் ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதரோட லைஃப் ஸ்டோரியாக தான் இருக்கும். எப்படி அன்னை தெரசா வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதராக அந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணக்கூடியவங்களா இருந்து பேர் வாங்கிட்டு போனாங்களோ, அந்த மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசும்போது எல்லாருக்குமே முதல்ல மனசில் தோன்றது என்னன்னா எளிமை. அவரை பார்த்தாலே, அவர் உருவத்தை பார்த்தாலே எளிமை. யார்கிட்டையுமே சின்ன பசங்க கிட்ட கூட ஒரு அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது கூட ஒரு ஆளுமையான மனிதராக அவர் நடந்துக்கிட்டது இல்லை. எல்லாரோடையும் ஒரு அதாவது மனிதர்களோடு ஒரு மனிதராக வந்து ரொம்ப எளிய மனிதராக தான் இருந்திருக்காரு. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு தனுஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் தனுஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க? வேற நடிகர்களே இல்லையா அப்படின்னா, தனுஷ் வந்து ஒரு ஆக சிறந்த நடிகராக மாறிட்டு வர்றார். அதாவது பல கதாபாத்திரங்களை தனுஷ் வந்து எப்படி சொல்றது, ஷோல்டர் பண்ணி ஏற்று நடிக்கக்கூடிய தகுதியான நடிகனாக அவரை மாற்றிட்டு வர்றார். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னபோது கமலஹாசனை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கமல் வேற மாதிரி எல்லா பரிமாணம் உள்ள கதாபாத்திரங்களையும் ஏற்று நடிப்பார், ரொம்ப பிரமாதமாக நடிப்பார், அவரை மாதிரி நடிக்க முடியாது, ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக நடிப்பார் கமல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கமலுக்கு அடுத்து அந்த இடத்துல ஒரு நடிகர் இருக்காரா அப்படின்னா யாருமே இல்லை, யாருமே வரல. அந்த இடத்துல இப்போ தனுஷுங்கிற நடிகர் வந்து உட்காந்துட்டார். உண்மையை தான். அதாவது வந்து இப்போ பல நடிகர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஆனால் வந்து நடிக்கக்கூடிய நடிப்பு திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆக்ஷனு, காமெடி, இன்னும் ஜனரஞ்சகமான பல நவரசமான முகபாவனைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாயகனாக தனுஷ் இருக்கார். தனுஷை பொறுத்த வரைக்கும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஏற்று நடிப்பார் அப்படிங்கிற பேரை வந்து தனுஷ் எடுத்துட்டாரு. இப்போ கலாம் ஐயாவுடைய கதாபாத்திரம் அவருக்கு கொடுத்துருக்கிறது காரணம் என்னன்னா, நிச்சயமாக அதாவது வந்து பணம் நிச்சயமாக பெரிய சம்பளம் வாங்குவார், அது வேற விஷயம். ஆனால் பணத்தை மீறி அந்த படத்துக்கான ஒரு ஸ்டெயின் எடுப்பாங்கள்ல, ஒரு சிரத்தை எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் தனுஷ் செய்வார். எப்படி கமல் வந்து ஒரு அவ்வைசம் மூவிக்கு வந்து ஒரு மேக்கப் போடணும்னா அதுக்கு எவ்வளோ சிரமமாச்சு, எவ்வளோ 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனால் கூட மேக்கப் போட்டு நடிச்சார்ல. அதே மாதிரி பல அபூர்வ சகோதரர்களில் வந்து டெக்னாலஜியே டெவலப் ஆகாத காலத்தில் வந்து ஒரு குள்ள அப்புவா எப்படி நடித்தார் சிரமப்பட்டு, அந்த மாதிரி இந்த படத்துக்காண்டி சிரத்தை எடுத்து நடிப்பார். அதாவது வந்து அப்துல் கலாமாவே வாழ்ந்து காட்டுவார் தனுஷ். அந்த அளவுக்கான திறமை தனுஷ் கிட்ட இருக்கு. அதனால தனுஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க.
நிச்சயமா அந்த படமெல்லாம் வரும்போது தனுஷ்னுடைய எப்படி சொல்றது உயரம் வேற ஒரு உயரத்துல இருக்கும். காரணம் என்னன்னா இந்திய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுல வந்து கவனிக்கப்படுற படமா இருக்கும் இந்த கலாம் படம். ஓகே சார், நிறைய பேர் சோஷியல் மீடியால இவர் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் பொருத்தமா இருக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது சார். ஸோ இந்த கமெண்ட்ஸை பற்றி சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்றாங்க? நீங்க போஸ்டர் விட்டுருக்காங்களே பார்க்கலையா நீங்க? பார்த்தேன் சார். எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஸோ போஸ்டர்ல தனுஷ் மாதிரி தான் தெரிஞ்சாரு. பட் கலாம் சாருடைய அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அடுத்தடுத்த போஸ்டரை விடல. அப்படி இல்ல அடுத்தடுத்த போஸ்ட் வரும். தனுஷ் வந்து தன்னை அந்த கதாபாத்திரமா மாற்றி நடிக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. நிச்சயமா வந்து அந்த போஸ்டர்ல எப்படி வந்து கலாமா மாறி இருந்தார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்க போறாருன்னும் போது அதுக்கு யார் பொருத்தமான ஆளுன்னும் போது தனுஷ் தான் பொருத்தமான ஆளுன்னாங்க. ஏன்னா வந்து அந்த அந்த எப்படி சொல்றது அந்த வேடமாவே மாறிடுவார் தனுஷ், அந்த கேரக்டராகவே மாறிடுவார். அதனால வந்து அந்த திறமையெல்லாம் தனுஷ்க்கு ரொம்பவே இருக்கு. அதனால நிச்சயமா வந்து விமர்சனங்கள் எப்பவுமே இருக்கும். இப்ப சிவகார்த்திகேயன் வந்து இந்த பயோபிக்ல அமரன்ல நடிக்கும் போது கூட இவர் இதுக்கு பொருந்துவாரா சரியா வருவாராங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பயோபிக்லாம் நடிக்கும்போது இந்த இந்த அந்த வாழ்ந்த மனிதனுடைய கேரக்டராக ஒருத்தர் நடிக்க போறாருன்னும் போது அதுக்கு சரியா இருக்குமா கரெக்டாக வருமா அப்படிங்கிற கேள்விகள் விமர்சனங்கள்லாம் வரும். ஆனால் அந்த படத்தை வந்து வெளியிட்டு அந்த படம் வந்து சூப்பராக நிரூபிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரெல்லாம் அடிபட்டு போயிடும். ஓகே சார். ஏன்னா இன்னொன்று என்னன்னா தனுஷ் சாரை தாண்டி இந்த படத்துடைய டைரக்டர் ஓம் ராவத் இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆதி புருஷ் அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுத்தாரு ஆக்டர் பிரபாஸ் சாரை வச்சு. ஸோ அந்த படமும் பெருசா போகல, ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு சார் அந்த படம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைரக்டர் இப்படி ஒரு படத்தை பண்றாரு. ஸோ கலாம் சார்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷன், அவரை வந்து இது பண்ற மாதிரி படம் வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க சார். இல்லை நிச்சயமாக வந்து அதாவது வந்து அந்த இயக்குனர் வந்து ஒரு பாலிவுட் இயக்குனர் வந்து அவர். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இளையராஜாவோட பயோபிக்கை வந்து அருண் மாதேஸ்வரன் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அருண் மாதேஸ்வரனை விட நல்ல இயக்குனர்கள்லாம் இருக்காங்களே, ஏன் அந்த படம் வந்து அருண் மாதேஸ்வரன்ட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் அந்த காலத்தில் எழுதுச்சு. அதாவது வந்து மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குனர்கிட்ட இந்த படத்தை இளையராஜாவோட பயோபிக்கை கொடுத்துருந்தா இன்னும் பிரமாதமாக பண்ணியிருப்பாரு, இன்னும் பிரமாதமாக பண்ணுவாரேங்கிற எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஆனால் அருண் மாதேஸ்வரன்ட்டு கொடுத்துட்றாங்க. ஏன் அந்த இயக்குனரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படம் வந்து சில காரணங்கள்னால இன்னும் தொடங்காமே நிற்குது. அது காரணம் என்னன்னா இளையராஜாவுடைய பயோபிக்கை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அந்த இயக்குனர் இளையராஜா எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி சில மாதங்கள் ஏன் சில வருடங்கள் கூட வந்து பேசி அதை வந்து உண்மையான நடந்த விஷயங்களை வந்து இளையராஜா பகிர்ந்துக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து உள்வாங்கி படம் எடுக்கணும். அதுக்கு வந்து இளையராஜாக்கும் இப்போ டைம் இல்லை, தனுஷ்க்கும் இப்போ டைம் இல்லை. அதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து தற்சமயமாக பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கு, இன்னும் தொடங்காம இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து ஆதி புருஷோட டைரக்டர் அவர் வந்து ஓம் ராவத் அந்த படத்தை கரெக்டா பண்ணுவாரா அப்படின்னா நிச்சயமா பண்ணக்கூடிய திறமையை உள்ளவராக தான் இருப்பாரு. காரணம் என்னன்னா ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இன்னொரு படம் சரியா எடுக்க மாட்டாருன்னு நினைக்க முடியாது. அந்த இயக்குனர்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அதை தெரிஞ்சுதான் அந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை வந்து நீங்க இயக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை இயக்க போறாருன்னும் போது தனுஷ்கிட்டையும் நிச்சயமா போய் அந்த பயோபிக் கதை அட்லீஸ்ட் லைனாக சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டு தனுஷும் வந்து அந்த இயக்குனர் மேல திருப்தி அடைஞ்சுதான் வந்து தேதி கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு பண்ணும்போது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு படம் வந்து தவறாயிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்தடுத்த படம் தொடர்ந்து தோல்வி கொடுப்பாரு அப்படிங்கிறது கிடையாது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பெரிய தோல்வி படங்களை கொடுத்தவங்க அடுத்தடுத்து பெரிய வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. அதனால இதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. படம் வரும்போது தான் நமக்கு தெரியும் எப்படி எடுத்திருக்காருன்னு, அப்பதான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். ஓகே சார். அண்டு இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா அதாவது நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது இடையில சொன்னீங்க டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட இயக்கத்துல தனுஷ் சார் வந்து இளையராஜா சாரோடைய பயோபிக்ல நடிக்கிறதா இருக்கிற அந்த படம் வந்து இப்ப ரீசெண்டா கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னு. அது இப்போ ரீசெண்டாக மட்டும் தானே சார், இல்லை ஃபியூச்சர்ல எடுக்க மாட்டாங்களா? இல்லை தற்சமயமாக அந்த படம் வந்து தொடங்காமல் இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு இளையராஜாவோட பயோபிக்லாம் எடுக்கிறதுனா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. சும்மா வந்தான் போனால் 2 பாட்டை போட்டோம் டான்ஸை போட்டோம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அந்த மனிதன் வந்து அந்த இளையராஜாங்கிறவரே பார்த்திங்கன்னா ஒரு வாழும் தெய்வம் மாதிரி ஒரு எப்படி சொல்லுது இசைக்காண்டியே தன்னை அர்ப்பணிச்சிட்ட ஒரு கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய படத்தை வந்து ரியல் ஸ்டோரி எடுக்கும்போது அவர்கிட்ட இருந்து வர விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இன்புட்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உள்வாங்கி நல்லா உள்வாங்கி அதை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குல்ல, அது வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தை தொடங்குறது சரியா வராதுங்கிற ஒரு சின்ன காரணத்தினால அது வந்து தற்செயலா வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர நிச்சயமா அந்த படத்துல வந்து தனுஷ் வந்து இளையராஜாவா வாழ்வார். நிச்சயமா அந்த படம் தொடர்ந்து எடுத்து நிச்சயமா வெற்றி படமாகவும் மாறும். அது நடக்கும் சினிமாவில். ஓகே சார். ஸோ கண்டிப்பாக அந்த படமும்
அப்கமிங்கா வந்து வரும், ரிலீஸ் ஆகும். நிச்சயமா வரும். தற்சமயமா தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே சார். இந்த படம் சார் பேக் டு நம்ம கலாம் ஐயா அவர்களுடைய படத்துல வந்து தனுஷ் சார் நடிக்கிறது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இவரோட அந்த மார்க்கெட் வேல்யூ பயங்கரமா எகிரிடும் இந்த படத்துல நடிச்சாருன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் பத்தி அதாவது வந்து சார், அதாவது வந்து அப்துல் கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் சொன்னேன்ல, இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் அறியப்பட்ட ஒரு நபர். புரியுது உங்களுக்கு? அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்காரு, பல வடிவங்களில் அவர் இருந்திருக்காரு, எளிய மனிதராக இருந்திருக்காரு. அவருடைய பயோபிக்கில் தனுஷ் நடித்து அந்த படம் வந்து வெளிவரும்போது அது நிச்சயமாக வேற ஒரு உயரத்துக்கு தனுஷை கொண்டு போகும், கட்டாயம் கொண்டு போகும். தனுஷை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், ரஜினி அப்படிலாம், கமலை விட்டுறணும், கமல் இந்த லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வர முடியாது. இப்படி நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டோட்டலாகவே கமர்ஷியல் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, மசாலா படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷும் பாருங்க மசாலா படங்களில் நடித்தார், எல்லாமே இருக்கு. இப்போ சமீபத்தில் தனுஷோட தேர்வுகள்லாம் பாருங்க, ராயன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிற இட்லி கடை கூட வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கதையோட்டம் உள்ள ஒரு படம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அசுரன் ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், இன்னும் பல படங்கள் தனுஷ் வந்து வேற வடிவமாக வாழ ஆரம்பிச்சிட்டார். அசுரன்லாம் என்ன மாதிரி பண்ணியிருந்தார், அதாவது வந்து ஒரு வயதான கெட்டப்பில் ஒரு சின்ன பையன். தனுஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 38-40 வயசுக்குள்ள உள்ள ஒரு நடிகர் தான். என்ன பிரமாதமாக அந்த கேரக்டரை ஷோல்டர் பண்ணியிருந்தார், என்ன பிரமாதமாக அந்த கேரக்டரில் வாழ்ந்திருந்தார். அந்த மாதிரி வந்து ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தில் மேக்சிமம் அவருடைய அவுட்புட், அதாவது வந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராக தனுஷ் மாறிட்டார். தனுஷ் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது ஆரம்பத்தில் துள்ளுவதோ இளமையில் நடித்து அப்புறம் திருடா திருடியில் நடித்த தனுஷ் இல்லை. இப்போ தனுஷ் வேற தனுஷ். அதனால் வந்து இந்த கலாம் ஐயாவோட படத்துலலாம் அவர் நடித்தார்னா அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வேற ஒரு உயரத்தையும் உச்சத்தையும் கொண்டு போய் வைக்கும். எப்படி சொல்றது, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அதை எல்லாம் மீறின ஒரு பெருமை வந்து சில படங்களில் நடிக்கும்போது சிலருக்கு கிடைக்கும். அந்த பெருமை வந்து தனுஷ்க்கு இந்த கலாம் ஐயா கேரக்டரில் நடித்தா நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, ஆக்டரா அவர் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இருந்தாலுமே சோஷியல் மீடியாவில் அவர் ஆக்டரா ஓகே, பட் கேரக்டரா வந்து கலாம் ஐயா அளவுக்கு நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த விஷயத்தை எப்படி சார் பாருங்க? இந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, அதாவது வந்து எல்லா மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயது, அதாவது வந்து ஒரு 25, 30, 35, 40, 45 இந்த வயது காலகட்டங்கள் கடக்கும்போது இப்படி தான் இருப்பாங்க. இது இயல்பு, மனித இயல்பு. அதாவது வந்து நம்ம இதை சொல்றதுனால மற்றவங்க வந்து விமர்சனம் பண்ற கூட வரலாம், என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு. அந்த வாலிபமான வயதுல வந்து அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சிருவாங்க, மெச்சூரிட்டி வந்துடும். உடல் அளவில் மெச்சூரிட்டி வர்றது பெரிய விஷயம் கிடையாது, மனதளவில் ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மனதளவில் ஒரு மெச்சூரிட்டி எப்போ வரும்னா கிட்டத்தட்ட 45-50 வயசு கடக்கும் போது தான் அந்த மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். புரியுது உங்களுக்கு? அதனால் பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சினிமாவோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். சினிமாவில் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கும், அது வந்து வேறு ஒரு கதாபாத்திரமாக வாழும்போது இந்த கதாபாத்திரம் இப்படிப்பட்ட கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்தில் இந்த நடிகர் நடித்தா சரியாக வருமா அப்படின்லாம் நீங்கள் போனீங்கன்னா யாரையும் நடிக்க வைக்க முடியாது, யாருமே நடிக்க முடியாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து ஜென்ரலா ஒரு விஷயம், ஒரு பழமொழியா அது எப்படின்னு தெரியல, அது ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நதி இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா காட்டாறு மாதிரி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆர்ப்பரிச்சு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நதியினுடைய ஆர்ஜின் மூலம் எங்க இருக்கு, இந்த நதி எங்க ஆரம்பிக்குது, எங்க இருந்து வருது அப்படின்னு தேடி போய் அந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு தண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு மனசில் தோணும், என்ன தோணும்னா, இத்தனோண்டு தண்ணி ஓடுது, இதுவா இப்படி பின்னாடி காட்டாறு மாதிரி ஓடுது, இதுவா நான் இவ்வளோ பெரிய நதியாக மாறி இருக்கு அப்படின்னு என்ன தோணும். அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லணும்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 70, 75, 80 வயசுல ரிஷியாக இருக்கிற ஒருத்தர், முனிவராக இருக்கிற ஒருத்தர், அதாவது வந்து முற்றிலும் துறந்த மனிதனாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர், அவருடைய மூலம் ஆரம்ப காலத்தை, மூலம்னா ஆரம்பம், ஆர்ஜினை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின்ல 25 வயசுல 30 வயசுல 35 வயசுல எல்லாம் அவர் என்னென்ன சேட்டைகள் பண்ணாரு, என்னென்ன தவறுகள் பண்ணாரு, என்னென்ன தப்புகள் பண்ணாரு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, ஓ இந்த ஆளா இப்படி அன்னைக்கு இருந்தா அப்படின்னு தோணும். அதனால பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம வந்து எதோட எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து சினிமா துறையில இருக்கிறாரு, அவருடைய பர்சனல் லைஃபும் அவர் ஒரு கேரக்டரா நடிக்க போறாரு பார்த்தீங்களா, அதையும் நீங்க கனெக்ட் பண்ணவே கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா யாரையுமே
யாரையுமே எந்த படத்துலையுமே வச்சு எடுக்க முடியாது. பர்சனல் லைஃப் அது பயோபிக்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அழுக்கு அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.